வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சிறப்பு குழந்தைகளுக்கான பயிற்சி பள்ளியை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இயன்முறை மருத்துவத்துடைய தேவை அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ட்ரீட்மெண்ட் எங்கே கிடைக்கிது, எந்த வகையான ட்ரீட்மெண்ட் எங்கே கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் மக்கள் மத்தியில் நிலவிட்டுருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ஸ் இனிமேல் விசிட் பண்ணி அதை பற்றி பப்ளிக் சொல்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான். இந்த தேவையை மீட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன முயற்சியாக தான் நம்ம வேறு கிளினிக் போயிட்டு அதை பற்றி ஃபெசிலிட்டிஸ், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறப்பு குழந்தைகளுக்கான பயிற்சி பள்ளி மதுரை ஆரப்பாளையத்தில் இருக்குங்க. ஏபிள் கிட்ஸ் சிறப்பு பள்ளி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இதனுடைய நிறுவனர் டாக்டர் ஜே.கே. சுதாகர் அப்படின்னு இருக்காங்க. அவருடைய பள்ளியை தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஏபிள் கிட்ஸுடைய தோற்றம். பாருங்கள், இதுதான் அந்த ஸ்கூலு. இந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறோம் வாங்க. ஏபிள் கிட்ஸ் சிறப்பு பள்ளி, இதனுடைய நுழைவு வாயில் இதுக்குள்ளே தான் போகிறோம். இதான் ரிசப்ஷனுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரீட்மெண்ட் ரூமு. அது ஃபிசியோ டாக்டர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இது குழந்தைங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க பேரண்ட்டு. இது ட்ரீட்மெண்ட் பார்ட். இது பாருங்கள், குழந்தை நிற்க வைக்கிறதுக்கான ஒரு இதுங்க, ஸ்டாண்டிங் போர். இதில் கொஞ்ச நேரம் நிற்க வைப்பாங்க குழந்தைங்கள. ஃபிசியோ பால்லாம் இருக்குது. குழந்தைக்கு கேலிப்பர் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இது ட்ரீட்மெண்ட் கவுச். இது பேரலல் பார், அதாவது நடக்க வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்கான ஒரு சாதனம். இது குவாட்ரிசெப்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னொரு கிளாஸ் ரூம். இது பிரின்ஸ்பல் ரூம். குழந்தைங்களுக்கு இங்கே பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க டீச்சர். இந்த கிளாஸ் ரூம்லேருந்து இது ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸு. இங்கேருந்து வந்தீங்கன்னா இதுதான் இந்த நிறுவனத்தோட தலைவருடைய ரூம். ஓகே, இப்போ நம்ம ஏபிள் கிட்ஸில் டாக்டர் கவிதா ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்ககிட்ட பேச போகிறோம். அவங்க இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மக்கிட்ட பேச போகிறாங்க. ஓகே, என் பேர் டாக்டர் கவிதா, ஃபிசியோதெரபிஸ்ட். நான் ஏபிள் கிட்ஸ் சிறப்பு பள்ளியில் கடந்த 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே எல்லா சிபி சில்ட்ரன்ஸ் தான் மெயினாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். சிபிலே எல்லா டைப் ஆஃப் சிபியும் இங்கே வர்றாங்க. பிள்ளைங்களுக்கு பேசிவ் மூமெண்ட், ஸ்ட்ரெச்சிங், அப்புறம் ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், அந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட இங்கே நாங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தெரப்பி வைஸில் பால் எக்ஸசைஸ், ஸ்விஸ் பால் எக்ஸசைசஸ், அப்புறம் பொசிஷனிங் பண்ணுவோம். பொசிஷனிங்கில் நீலிங், ஸ்டாண்டிங், ஹாஃப் நீலிங், ஸ்குவாட்டிங், அந்த மாதிரி சிட்டிங்கில் ஸ்ட்ரைட் சிட்டிங் நாங்கள் கரெக்டாக ஸ்பைனை கரெக்ட் பண்ணி அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற ப்ரோக்ராம் இங்கே ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா ஸ்பைன் கரெக்டாக இருந்தால் தான் பிள்ளைங்க சிட்டிங் கரெக்டாக வரும். ஸ்பைன் வளைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் சிட்டிங் கொடுத்தாலும் அவங்களால நேராக உட்கார முடியாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கரெக்டாக நமக்கு ஏர்லி என்னென்ன அந்த மைல் ஸ்டோன்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மைல் ஸ்டோன் டிலே டெவலப்மெண்ட்டு தான் இருக்கும். அதிலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஹெட் கண்ட்ரோல் இல்லாத பிள்ளைங்கள்லேருந்து இங்கே வர்றாங்க சார். ஹெட் கண்ட்ரோலில் தான் மெயினாக ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து சிட்டிங், அப்புறம் ப்ரோன் நீலிங்கிறது யானை முட்டி போட்டது மாதிரி தவக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் அடுத்து ஒவ்வொரு பொசிஷனாக ஃபாலோ பண்ணி தான் கடைசி ஸ்டாண்டிங் கொண்டு வருவோம். இங்கே வர்ற 15 சில்ட்ரன்ஸ் இங்கே வந்துருக்காங்க. வர்ற எல்லா குழந்தைகளுக்குமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது.
பேரண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வீட்டில் என்னென்ன செய்யணும் அப்படின்ற எக்ஸசைஸும் சொல்லி கொடுக்குறோம். அதையும் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றதும் வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்ப சொல்லி அதில் என்ன மாதிரி தப்பு இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். 3 months ஒன்ஸ் வந்து எவால்வேஷன் இங்கே நடக்கும். அதில் வந்து பிள்ளைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அடுத்து என்ன மாதிரி அவங்களுக்கு கோல் செட் பண்ணி கொண்டு போகணும், அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். பேரண்ட்ஸ்ட்டு அப்போயும் வீட்டில் ஹோம் ப்ரோக்ராம் என்னென்ன செய்யணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்குறோம் சார். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது பின்தொட டைட்டாக இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் இது. அந்த டெக்னிக் தான் பண்ணுறாங்க. அந்த சதையோட இறுக்கத்தெல்லாம் போக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க, ஃபிக்சேஷன் கவனிங்க. அந்த முட்டியில் ஒரு கை, பாதத்தில் ஒரு கை. இது என்னென்னா பேரண்ட்டுக்கும் டீச் பண்ணிடுவாங்க. இன்னொரு காலை வந்து பேரண்ட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இது பேசிவ் மூமெண்ட்டுங்க. இடுப்பை மடக்கி நிமித்துறது. இதுவும் வந்து அந்த டைட்னஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான். எப்படி பண்ணுறாங்கன்னு கவனிங்க. இது வந்து பாதத்தில் இருக்க இறுக்கத்தை போக்குறதுக்கான ஒரு சின்ன டெக்னிக் பண்ணுறாங்க. டிஏன்னு சொல்லுவோம். அந்த பாதத்தோட பின்பகுதியில் இருக்க ஒரு டெண்டன் டைட்டாக இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து ஸ்ட்ரெச்சிங் மெத்தட்லேயும் மூமெண்ட்ஸ்லேயும் பண்ணுவாங்க. அடக்டார் ஸ்ட்ரெச்சிங்னு பேர். உள்தொட இறுக்கத்தை வந்து எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபிசியோபாலில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை ஸ்பைனல் ஸ்டெபிலிட்டிக்காக கொடுக்குறது. பெல்விக் ஸ்டெபிலிட்டிக்கும் ஸ்பைனல் ஸ்டெபிலிட்டிக்காகவும் குழந்தைய உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுவும் வந்து அப்பர் பேக் ஸ்ட்ரென்தனிங். அந்த எல்போ வந்து சப்போர்ட்டோடாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு குழந்தைய மேலே பார்க்க வைப்பாங்க. 2 பேர் தேவைப்படும். இப்போ வந்து பேரண்ட்டு முன்னாடி இருக்காங்க, ஃபிசியோ பின்னாடி இருக்காங்க பாருங்கள். ஃபிசியோ டாக்டர் இருந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எல்போவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைய முன்னாடி பார்க்குறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்குவாட்டிங் பொசிஷனுங்க. ஃபிசியோபால்லே வந்து ஒரு ஸ்குவாட்டிங் பொசிஷன் வச்சுட்டு குழந்தைக்கு ஒரு சின்ன ஜெர்க்கு கொடுக்குறாங்க பாருங்கள். ஸ்பைனல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டெக்னிக் தான் இது. எல்லாம் பேரண்ட்டும் பார்த்துட்டு அவங்க வீட்டில் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. இது வந்து குவாட்ரிசெப்ஸ் டேபிளில் வந்து காலை வந்து வலுப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன டெக்னிக்கு. இந்த காலை வந்து மேலும் கீழேயும் தூக்கி ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி பண்ணுறது மூலமாக நல்லா நடக்க முடியும். அந்த நிறுவனர் நிற்கிறா இருப்பாங்க, டாக்டர் ஜே.கே. சுதாகர் அவங்க தான். அவங்களும் நிற்கிறாங்க. இது வந்து குழந்தைங்களுடைய கால்களை வலுப்படுத்துறதுக்கான ஒரு பெஸ்ட்டு டெக்னிக்ங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ரெப்பிட்டேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய பேர் சிவகாமி. நான் ஏபிள் ஸ்பெஷல் ஸ்கூல் பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 20 வருட காலமாக இங்கே பணிபுரிஞ்சிட்ருக்கேன் சார். இதில் வந்து இங்கே இந்த குழந்தைங்க வந்து இங்கே வந்து 35 குழந்தைங்க ஸ்கூலில் இருக்காங்க. இங்கே வந்து நான் சிடி சில்ட்ரன், மென்டல் ரிட்டார்டேஷன் அண்டு செரிப்ரல் பாலிசிக்கான குழந்தைகளுக்கான பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இங்கே வந்து என்ன மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே 4 வகையான கிளாஸஸ் இருக்குது. ப்ரீ பிரைமரி, பிரைமரி, செகண்டரி, ப்ரீ வொகேஷ்னல் கிளாஸஸ் வைஸாக இருக்குது. இவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்கில் தகுந்த மாதிரி நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். அவங்களுடைய ஐக்யூ லெவல் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஐக்யூ லெவல் தகுந்த மாதிரி அவங்க கிளாஸ் கோல் செட் பண்ணி, இந்த கோல் செட் பண்ணுறது தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்கில் எடுத்து அந்த ஸ்கில் தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து தானே சாப்பிட தெரியாது, தானே வந்து தன்னுடைய வேலையை தானே செஞ்சுக்கிற முடியாது. பட்டனிங் ஸ்கில்லேருந்து அவங்களுடைய பாத்ரூம் ஸ்கில்லேருந்து தானே சாப்பிட்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது, தானே ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ணுறப்ப அது போக அவங்களுக்கு ஓடி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம். ஸ்பீச்சு, அந்த குழந்தைக்கு வந்து ஸ்பீச் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம். ஃபிசியோதெரப்பி ஃபாலோ பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து அது போக அவங்களுக்கு கல்ச்சுரல் ட்ரைனிங், டான்ஸ் ப்ரோக்ராமு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு எல்லா ஸ்கில்லுமே அவங்களை ட்ரெயின் பண்ணுறோம். அந்த குழந்தைங்களுக்கு 3 months ஒருக்கா அவங்களுக்கு எவால்வேஷன் பண்ணுறோம். எவால்வேஷன் பண்ணுறப்ப அந்த குழந்தைங்களோட அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த அடுத்த ஸ்கில்லை எடுக்கிறோம். அடுத்த குவார்ட்டர்லி அவங்களுக்கு வந்து எவால்வேஷன் பண்ணுறப்ப அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். அந்த குழந்தைங்க வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அந்த குழந்தைங்களுடைய சேஞ்சஸ் எப்படி இருக்குது. நாங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்காண்டி நீங்களே ஈவினிங் வந்து ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி கொடுத்து விட்டு அந்த பேரண்ட்ஸும் ட்ரெயின் பண்ண சொல்லணும். இந்த ஸ்கில்லை அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். பண்ணுறப்ப தான் டெவலப்மெண்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு இங்கே ஆக்டிவிட்டீஸ் ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம். கையில் அள்ளி சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஊட்டியே விட்டுறாங்க. ஊட்டி விட்டாங்கன்னா அந்த ஸ்கில்லை வந்து அச்சீவ்மெண்ட் ஆகாது. இந்த நாளும் பரவாயில்ல, வீட்டிலே நீங்கள் வந்து இந்த ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுறோம். அப்படி ட்ரெயின் பண்ணுறப்ப அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட்டு அடுத்த லெவலுக்கு போகுது. பேரண்ட்ஸு நிறைய கேட்குறாங்க எங்கிட்ட, இந்த ஸ்கில் இந்த குழந்தைங்க வீட்டில் பண்ண மாட்டுறாங்க, இதை எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பட்டனிங் ஸ்கில் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். பாத்ரூம் ஸ்கில்லெல்லாம் வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க நீங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சில ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுக்காண்டி பேரண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அவங்க எப்படி ட்ரெயின் பண்ணுறது சொல்லி கொடுத்துருவோம். 1 ஹவருக்கு ஒருக்கா அந்த குழந்தைங்க வந்து பாத்ரூம் விடணும்,
எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது இந்த பாத்ரூம் ஸ்கில்லாம் நான் ட்ரெயின் பண்ணுறோம். அது போக சோசியல் ஸ்கில்லு, கடைக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறது, கடையில் வந்து பொருளை வாங்க வைக்கிறது, இந்த மாதிரி ஸ்கில்லை வந்து நாங்கள் இங்கேயும் சொல்லித்தரோம். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட மணியை கொடுத்து விட்டு நீங்கள் எவ்வளோ மணி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் கேட்டு வாங்க சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்கிறோம். நம்பர் கான்செப்ட்டு, டைம் கான்செப்ட்டு, ஒவ்வொரு கலர் கான்செப்ட்டு, ஒவ்வொரு ஸ்கில்லுக்குமே அந்த குழந்தைங்கிட்ட ஒவ்வொரு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். கொடுக்குறப்ப அந்த குழந்தைங்கிட்ட நல்ல சேஞ்சஸ் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஒன்று அங்கே 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறப்ப அவங்க பேரண்ட்ஸோடைய குழந்தையோட டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. நல்ல சேஞ்சஸ் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட். தேங்க்யூ. நன்றிம்மா. ஸ்கில்லை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரேமலா சார். இந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க நீங்கள்? உங்களுக்கு வந்து ரைட்டிங் இந்த மாதிரி டொமைன்ஸு, இந்த ஸ்கில்லு, ஃபைன் மோட்டார்ஸ் இந்த மாதிரி, அதாவது நான் ஒவ்வொரு லெவலுக்கு மென்டாலிட்டியை பொறுத்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். சரி சில சரி. பேருக்கு வந்து ஸ்பீச்சு, தெரப்பி பிள்ளைக்கு வந்து ஃபைன் மோட்டார்ஸ் ஆக்டிவிட்டி, ஓகே. கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைக்கு வந்து செயல் சார்ந்த வார்த்தைகள் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்கில்லு அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க சார். நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் பேரண்ட்ஸ் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறாங்களா? புரிஞ்சுக்கிறாங்க சார். அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறாங்க சார். சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எந்த ஸ்கூலில் படிக்கிற கசினி? இது ஏபிள் கிட்ஸோட இன்னொரு கிளாஸ் ரூமு. இதை பாருங்கள். ஸ்கூல் பேர் என்ன? குழந்தைகளா வணக்கம். என்ன பண்ணுறீங்க? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? ஏபிள் கிட்ஸா? சரி சரி. உங்கள் வீடு எங்கே இருக்கு? வீடு அட்ரஸ் சொல்லுப்பா. அட்ரஸ் சொல்லு. நீங்க எங்க இருந்து வரீங்க? அம்மா வீட்டில் இருக்கு. அம்மா வீட்டில் இருக்காங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திம்மக்கல்ல. சிம்மக்கல்ல. நீங்கள் உங்கள் பேர் என்ன? அஸ்வினி. கையை எடுத்து சொல்லு. அஸ்வினியா? அஸ்வினியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். உங்கள் பேர் என்ன? உங்க பேர்? ஓகே ஓகே. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லு. எங்க இருந்து வர சொல்லுப்பா. பெரிய யோசனையா இருக்கே. ரொம்ப தூரமா இருக்கா? சொல்லு சொல்லு. எங்க இருக்கு? பெத்தானிபுரம். சரி. உங்க அம்மா பேர் என்ன? அம்மா பேரு தாத்தி பாஜி. உங்க அப்பா பேர் என்ன? கோடீஸ்வரன். கோடீஸ்வரன். இப்போ வந்து நம்ம இந்த ஏபிள் கிட்ஸ் சிறப்பு பள்ளியில் குழந்தையை சேர்த்துருக்கிற ஒரு பெற்றோர்கிட்ட பேசுவோம். வணக்கம்மா. சொல்லுங்க, உங்கள் குழந்தைய எப்போ சேர்த்தீங்க? குழந்தை 2 வயசு சார். என்ன பிரச்சனை குழந்தைங்க? தலை நிற்கிற, சரி மூளையில் ரத்தம் உறைஞ்சிருக்கா சொல்கிறாங்க. சரி. இப்படி எந்த ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாமல் தான் இங்கே சரி. நாங்கள் 2 வயசுலேருந்து வரேன். இப்போ என்ன வயசாச்சு குழந்தைங்க? இப்போ 12 வயசு ஆகுது. எப்படி இருக்கு குழந்தை? இப்போ நல்லா இருக்கான், நல்லா உட்காரான், கொஞ்சம் நல்லா ஆக்டிவிட்டியாக மூவ்மெண்ட் பண்ணுறான், நல்லா பண்ணுறான், கையெல்லாம் நல்லா ஆக்டிவிட்டியாக இருக்குது, நல்லா நிற்கிறான், ஸ்டாண்டிங்கில் நல்லா நிற்கிறான். மற்றபடி மற்ற எல்லா பயிற்சியிலையுமே நல்லா பண்ணுறான். நிற்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்களா? நிற்கிற அளவுக்கு இருக்கான். நிற்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி 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 சரி. இங்கே எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? இங்கே ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? ஃபஸ்ட்டு வந்து ஸ்குவாட்டிங், நீலிங், ஸ்டாண்டிங் ஆக்டிவிட்டி. சரி. இப்போ முதல்ல குழந்தைக்கு முதல்ல அந்த கையெல்லாம் இறுக்கமாக இருந்திருக்கும்ல, அதெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல. நல்லா இருக்கு. சரிங்க சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என்னோட பையன் பேரு ஜேசன். சரி. தம்பி பேரு சிபி வித்யம்மா. சிபி வித்யம்மா. சரிங்க. தம்பிக்கு தலை நிற்காம எதுவுமே சுத்தமாக இல்லை, இப்போ நல்லா இருக்காங்க. ஓ, நெக் கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஆமாம், எல்லாமே இருக்குது. சிட்டிங் கண்ட்ரோல் இருக்குது. சரி சரி. ஸ்டாண்டிங் போட்டு இருக்கோம். நிற்கிறான், நான் நிற்கிறேன். ஷூலாம் போட்டால் நிற்கிறான். ஷூ போட்டு நிற்க வச்சுக்கோங்க. சரி சரி சரி. நல்லா இருக்கு. வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கு. மற்ற சென்டருக்கும் போயிருக்கோம். மற்ற சென்டர் காட்டிலும் இங்கே ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே ஓகே ஓகே. உங்கள் பேர் என்ன? சொல்லுப்பா. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சொல்லுங்கள். ஜேசன். சொல்லுப்பா. ஓகே, நன்றிம்மா. தேங்க்ஸ். அந்த குழந்தை யாராவது பார்த்துட்டு இல்லை, அவன் குழந்தைங்க என்ன ட்ரீட்மெண்ட் எப்போ இங்கே கொண்டு வந்தீங்க? சரி, மகன் பேர் தீரன். 6 மாசத்துலேருந்து கூப்பிட்டு வந்தேன் சார். தலை கூட நிற்காம தான் இருந்துச்சு. சரி. அப்புறம் 1.5 வயசுல தலை நின்றுச்சு சார். பிசியோ கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நின்றுச்சு. கொஞ்சம் உட்கார வைக்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கப்போ கொரோனா டைம்ல நான் வரல ஒரு வருஷம். அதனால கொஞ்சம் ரொம்ப டவுனா இருந்தா. திருப்பி வர ஆரம்பிச்சோடனே 1 இயர்ல இப்போ நல்லா தானாவே உட்காந்துருக்கோம். இப்போ என்ன வயசு ஆச்சுமா? இப்போ 5 வயசு முடிய போகுது சார்.
சரி சரி. நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல நீங்களும் கத்துக்கிட்டீங்களா? வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன செய்யணுன்ற மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க சார். அதாவது செய்வோம், இங்கே வந்து செய்வோம், அங்கேயும் செய்வோம். முதல்ல இப்போ எவ்வளவோ பரவாயில்ல சார். தனியாக அவனாவே உட்காந்துக்கிறான். நிற்க வைக்க கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றம் கிடைச்சிருக்குன்னு தெரியுதா? தெரியுது சார். முதல்ல கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க, சுத்தமாவே தலையில நிக்காது. இப்ப நல்லா தலை நிக்குது, நல்லா உட்காந்துக்கிறான், அவனாவே உட்காந்துக்கிறான். கீழே விழுந்தாலும் அவனாவே நிமிர்ந்து உட்கார்ற அளவு பேலன்ஸ் இது நல்லா பிசியோ தொடர்ந்து கொடுத்தா அது நல்லா கொடுக்கலைன்னா அது கொஞ்சம் நீங்களும் பண்றீங்களா? வீட்டில் பண்ணிட்டே தான் சார். சரி, ரொம்ப நன்றி. அப்போ உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. வெரி குட். ஒரு பாட்டு பாடுறீங்களா எங்களுக்காக? பாடுங்க. காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்குன்னு பஞ்சு மில்லே பாடுதா, தவளி தட்டு துள்ளுக்கிட்டு கவலை விட்டு கச்சி கட்ட அழுதா, எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே போனா என்ன விட்டு தள்ளு பழசெல்லாம் செலுத்தலும் புதுசாக இப்போ பறந்து எண்ணிக்கொள்ள பயணம் என்ன போனாயினா பாரினோடு ஆனாயினா தோட்ட வருஷம் தண்ணீரும் சும்மா இல்லை உட காட்டி வீச உடம்புக்குள்ளே கூச குப்பைக்குள்ள மற்ற வருஷம் காயலாம் நாள் பிறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை பொங்க போல வெள்ளம் போல பயணம் ஆச்சு வெள்ளம் பச்சரிச்சு வெட்டி வச்சு செங்கரும்பு அத்தனை தீட்டிக்கிற நாள் தான். சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். கிளாப் பண்ணுங்க. குட் 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 குட். சரி, வணக்கம். இப்போ வந்து நம்ம ஜேகே மாஸ் ஃபவுண்டேஷனோட நிறுவனர் டாக்டர் ஜேகே சுதாகரை சந்திக்க போகிறோம். ரொம்ப நாளாகவே அவங்க வந்து இந்த சிறப்பு குழந்தைகளுக்கான ஒரு பள்ளியை நடத்திட்டு வர்றாங்க. மதுரையில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து இந்த பள்ளியில் வந்து பயன்பட்டுட்டு இருக்காங்க. வாங்க நம்ம டாக்டர்கிட்ட பேசுவோம். வணக்கம் டாக்டர், உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வணக்கம், நான் டாக்டர் ஃபிசியோதெரப்பி டாக்டர் சுதாகரன். மதுரையில் ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிசியோதெரப்பி இந்த ஃபீல்டில் வந்து இனிஷியலாக வந்து நான் எப்படி அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து நியூரோ பேஷண்ட்ஸ் வந்து நிறைய ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து என்னென்னா அப்போ நிறைய பேருக்கு வந்து நடக்க முடியாதவங்க அவங்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுதான் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன். நம்ம வந்து இந்த மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கு நம்ம சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்போ நான் இனிஷியலாக வந்து ஒரு கிளினிக் செட்டப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு கிளினிக்கில் இந்த மாதிரி சில்ட்ரன் பெரியவங்க எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஒரு கொஞ்சம் டைமில் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. 1/2 hour 1 hour ட்ரீட்மெண்ட் செஷன் இருக்குது, முடித்தோடனே போயிடுவாங்க. ஆனால் அது போதுமான அளவு இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஸோ அவங்க அந்த குழந்தைகளுக்கு இன்னும் நம்ம வந்து ஒரு ரீஹாப் சர்வீஸை இன்னும் டைம் அதிகமாக நம்ம பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப கிளினிக்கில் வச்சு அப்போ செய்ய முடியாது, அது வேறு பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கனால. அப்போ இந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஒரு ரீஹாப் சென்டர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் 2001 ஜேகே மாஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் வந்து முக்கியமாக இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கான மறுவாழ்வுக்கு தான் இதை வந்து ஆரம்பித்தோம். அப்போ அதை ஆரம்பித்து ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணோம், எப்படி இருக்காங்க இங்கே வந்து அப்படின்னு. வெஸ்ட் பிளாக்கு, அப்புறம் மதுரையில் உள்ள ஜோன்ஸு எல்லா வார்ட்லேயும் சர்வே கண்டக்ட் பண்ணி எவ்வளோ இந்த மாதிரி வந்து நடக்க முடியாதவங்க குழந்தைகள் பெரியவங்க அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணால் நிறைய பேர் இருக்காங்க. என்ன அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மறுவாழ்வு சிகிச்சைக்கான ஒரு மையம் ஆரம்பிப்போம் அப்படின்னு அப்படியே நாங்கள் படிப்படியாக ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு 2 குழந்தைகளோட ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பகல் நேர மறுவாழ்வு மையமாக நாங்கள் ஆரம்பித்து அப்படி ரன் பண்ணி போய்கிட்டு இருக்கப்ப அந்த 2 குழந்தைகள் வந்து ஒரு 10 குழந்தைகளாக மாறினப்ப வெறும் தெரப்பி மட்டும் நம்ம கொடுத்தா போதாது இந்த குழந்தைகளுக்கு, ஏன்னா ஒருங்கிணைந்த மறுவாழ்வு தேவைப்படுது. அப்போ நம்ம வந்து அப்போ என்ன செய்யலாம், அவங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்த என்ன செய்யலாம், சிறப்பு கல்வி அங்கே நம்ம தேவைப்படுது, வேறு பேச்சு பயிற்சிக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கு, ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணி ஒரு சென்டர் வந்து எஸ்எஸ் காலனியில் வந்து நாங்கள் ஆரம்பித்து ஏபிள் கிட்ஸ் பகல் நேர மையமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா வெறும் பகல் நேர மையம் பத்தாது, இதை வந்து ஏன் நம்ம ஒரு சிறப்பு பள்ளியாக நம்ம ஆக்கக்கூடாது, இந்த குழந்தைகளுக்கு இன்னும்
ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஒரு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸு இந்த குழந்தைகளுக்கு வந்து எங்களோட ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்காங்க. அப்போ அது மாதிரி நம்ம பண்ணலாமே அப்படின்னு அப்படி தான் வந்து ஏபிள் கிட்ஸ் சிறப்பு பள்ளி 2004 நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். அது இனிஷியலாக வந்து 10 குழந்தைகள்லேருந்து படிப்படியாக இன்றைக்கி வந்து ஒரு 35 குழந்தைகள் இங்கே வந்து 35 குழந்தைகள். ஆமாம், 35 பேர் வந்து இங்கே இப்போ இந்த பள்ளியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எங்களோட ஸ்டோரி. ரொம்ப முக்கியமானது, நான் ஏன் வந்து இந்த செரிப்ரல் பால்சி அப்படிங்கிற அந்த மூளை முடக்குவாத குழந்தைகளுக்கு ஏன் வந்து இந்த சிறப்பு பள்ளி ஆரம்பித்தோன்னா, அந்த அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, மதுரையை பொறுத்தவரையில் ஒரு 5 அல்லது 6 சிறப்பு பள்ளி தான் இருந்தது. அவங்க எல்லாமே வந்து மென்டல் ரிட்டார்டேஷன், மன வளர்ச்சி குறைஞ்ச குழந்தைகளுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பள்ளிகளுக்கு இந்த நடக்க முடியாத பிள்ளைகள் போகிறப்ப என்ன செஞ்சுருவாங்கன்னா, இல்லை எங்களால் அதை முடியாது, நீங்கள் வீட்டிலேயே வச்சுக்கோங்க, சிறப்பு பள்ளி வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலையே அந்த குழந்தைகளை அங்கே பள்ளிக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்டாக நான் இருக்கனால வந்து நம்ம வந்து ஏன் வந்து இந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளை மையப்படுத்தி நம்ம ஒரு சிறப்பு பள்ளி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் ஏபிள் கிட்ஸ். அதான் ஏபிள் கிட்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கோம். ஆமாம், நடக்க இயலாத குழந்தைகளுக்கு அவங்களோட பாசிட்டிவாக வந்து நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ரொம்ப நல்ல விஷயம் சார். இப்போ வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் அரசாங்கத்திலிருந்து ஒரு சில உதவிகள் கிடைக்குது இல்லையா? இப்போ நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் கேட்பாங்க, கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களால் வாங்கி தர முடியுமா, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்லாம் என்கிட்ட கேட்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகளுக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து என்னென்ன உதவிகள் கிடைக்குது, அப்படி அதை வாங்குறதுக்கு உங்களை அப்ரோச் பண்ணால் உங்களால் உதவி செய்ய முடியுமா? நிச்சயமாக வந்து முடியும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ தமிழக அரசு பொங்கல் தொகுப்புன்னு ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ரேஷன் கடையில் போய் வாங்குங்க அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அல்லது வேறு சில இதுக்கெல்லாம் நம்ம போகணுன்னா ஆதார் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த குழந்தைகளை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அடையாள அட்டை வந்து ரொம்ப முக்கியம். என்ன ஒரு உதவி இந்த குழந்தைகள் தமிழக அரசு மத்திய அரசுலேருந்து வாங்கணும் அப்படின்னாலும் அடையாள அட்டையை வந்து வாங்கியிருக்கணும். அப்போ அடையாள அட்டையை வந்து எப்படி வாங்குறது, அதை வந்து போய் அவங்களால செய்ய முடியாது. எங்கள் மூலமாக நாங்கள் எப்படி செயல்படுறோம், ஒரு இணைப்பு பாலம் தமிழக அரசுக்கும் இந்த குழந்தைகள் பெற்றோர்கள் இவங்களுக்கான ஒரு இணைப்பு பாலமாக நம்ம இருக்கோம். நம்மளை வந்து இங்கே அணுகுனாங்க அப்படின்னா இது எல்லாமே ஃப்ரீ தான். அதனால் வந்து எல்லாமே என்ன உதவி வேணுமோ வந்து அடையாள அட்டை வாங்குறதுக்கு எப்படி வந்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகிறது, அங்கே போய் என்ன செய்யணும், அப்புறம் அவங்க ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, எங்கே போய் அந்த மெடிக்கல் போர்டை எப்படி பார்க்கணும், எல்லாமே வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அடையாள அட்டை வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த பராமரிப்பு உதவித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா மன வளர்ச்சி குழந்தைகளை பொறுத்தவரை மாதந்தோறும் 2000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம். இதே மூளை முடக்குவாத பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருந்தால் 1500 ரூபா கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம். இது போக அவங்களுக்கு என்னெல்லாம் அந்த சாதனங்கள், அதாவது இப்போ சப்போர்ட்டிவ் டிவைசஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம், ஷூவாக இருக்கட்டும், கேலிப்பராக இருக்கட்டும், இல்லை வீல் சேராக இருக்கட்டும், என்ன வித அவங்களுக்கு உதவி உபகரணம் வேணும் அப்படின்னாலும் இலவசமாக அரசாங்கத்தில் நம்மளால் வந்து வாங்கி கொடுக்க முடியும். இது போக இப்போ ரீசெண்டாக வந்து இன்சூரன்ஸு, எல்லா குழந்தைகளுக்கும் இன்சூரன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம். இது மாதிரியான அரசாங்கத்திலேருந்து என்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம ரொம்ப எளிமையாக அவங்கள பெற்று தந்து முடியும். உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார். ஃபிசியோ மாஸ்டர் டாக்டர் கார்த்திகேயன் சேனல் மூலமாக இந்த பள்ளியை வந்து பார்வையிட்டதுக்கும் உங்களை சந்தித்ததுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இத்தனை குழந்தைங்களை வச்சு அதுங்களுக்கு சிகிச்சையும் கொடுத்து அதுங்களுக்கு எஜுகேஷனும் கொடுத்து பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை நீங்கள் ரொம்ப திறம்பட பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி அதை சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்கள் நல்லா அசாத்தியமாக பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் சேனல் சார்பாக உங்கள் பள்ளி மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களோட சேனல் நன்றி சார். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பள்ளியுடைய சர்வீஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுபோல் இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் செய்யலாம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.